வீடியோவை பார்த்துட்டு இருக்க மேஷராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு இலக்குகளை மிகவும் உறுதியாக அடையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிற அனைத்து கடினமான உழைப்புகளுக்கும் பலன் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்து மூலமாக உங்களுக்கு நிறைய முழுமையான ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. இந்த நேரத்தில் சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் குறைந்த செலவு அதிக லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வணிக கூட்டாண்மையில் நீங்கள் இணைய வேண்டாம். ஏன்னா அதில் நிறைய பாதகமான பலன்களும் இருக்குது. குடும்ப விவரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதலர்கள் மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் காதலர்கள் அற்புதமான காதல் உறவை அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அற்புதமான தருணங்களை ஒன்றாக இணைஞ்சு நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களோட உறவில் மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்தக்கூடாது. கணவன் மனைவி உறவில் சில சவால்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு அன்பையும் அக்கறையும் அடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றோர் மீது அன்பும் பாசமும் இருக்கணும். பெரியவங்க கிட்ட ரொம்பவே மரியாதையாக நடந்துக்க வேண்டிய காலகட்டம் இது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு இடையே உங்களோட உறவுகளில் நிறைய சிக்கல் ஏற்படலாம். அதனால் நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். குடும்ப உறுப்பினர்களோட அதுக்கப்புறம் நண்பர்களோட நல்ல உறவை அனுபவிக்கலாம். இப்போது மேஷராசினியருக்கு நிதிநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் நிதி விஷயத்தில் கவனக்குறைவாக நடந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களோட கவனக்குறைவு காரணமாக நீங்கள் நிறைய பயனற்ற விஷயங்களுக்காக இந்த காசை செலவு செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொறுப்போட காசு செலவு செய்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஒரு விஷயத்தில் இறங்குறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நிதி வளர்ச்சிக்கு நண்பர்கள் அப்புறம் உங்களோட குடும்பத்தார்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தல் கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டிய நேரம் இது கிடையாது. பொதுவாக சொல்ல போகணுன்னா மேஷராசிக்காரங்க பணத்தை செலவு பண்ணுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதை வேணும். இப்போது உத்தியோகம் வகையில் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். மேஷராசிக்கு இந்த காலம் சிறந்த பலன் தரும் காலமாக இருக்க போது நீங்கள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பீங்க. உங்கள் நிர்வாகம் உங்களுக்கு மரியாதைக்குரிய விருப்பத்தையும் உங்களோட முயற்சிக்கு வெகுமதியும் வழங்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. உங்களோட உத்தியோக மேற்பாட்டுக்காக நீங்கள் சக பணியாளர்களை உதவிக்கு கூப்பிடுவீங்க. முக்கியமாக ஐடிஇஎஸ் காலத்தில் நீங்கள் வேலை செய்கிற மேஷராசிக்காரங்க எல்லாருமே அலுவலக சந்திப்புகளில் நீங்கள் பொதுவாக கவனம் மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்ல விஷயம். உங்களில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியா ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி துறையில் வேலை செய்கிற மேஷராசிக்காரங்க எல்லாருமே உங்களோட ஆய்வுக்காக நல்ல பாராட்டை வாங்கி அது மட்டும் இல்லாமல் பெரிய வளர்ச்சியும் பெறுவீங்க. இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு தொழில் வகையில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் குறைஞ்ச மூலதனத்தில் நீங்கள் தொழில் தொடங்குவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பல தொழில்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. வியாபாரத்தில் கூட்டமைப்பு காரணமாக நீங்கள் நிறைய சிக்கல்களில் ஏற்படலாம். அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ஒரு நிறுவனத்தை வெளிநாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த முயற்சியை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த மாதம் அந்த மாதிரி வேலைகளுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களோட வணிக முடிவுகளில் வேறு யாரும் செல்வாக்கு செலுத்துவதை தவிர்க்கணும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. தொழிலதிபர்கள் முக்கியமாக பெண்கள் அவங்களோட தொழிலில் முன்னேற்றம் காணணும் அப்படின்னா சில தடைகளை தாண்ட வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நிறைய தடைகளை தாண்டி உங்களோட தொழிலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழில் மூலமாக வருமானம் அதிகப்படியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிற மேஷராசிக்காரங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும். இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்கள் நல்ல மன அப்புறம் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. உங்களோட குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தை மன அமைதியோடு வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. தினமும் அதிகாலையில் எந்திரிச்சு நடைப்பயிற்சி அதுக்கப்புறம் தியானம் மேற்கொள்கிறது உடம்புக்கு நிறைய நற்பலன்களை கொண்டு சேர்க்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளி உணவுகளை சாப்பிடாமல் வீட்டில் செஞ்ச உணவை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போது மேஷராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி பயின்று வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே கல்வி பயில்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. ஆசிரியர் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களில் ஒரு சிலர் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
பொதுவா மேஷராசிக்கார மாணவ, மாணவிகள் இந்த மாசத்துக்கு அப்புறம் படிப்புல நெறைய கவனம் செலுத்துவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்படுது. பள்ளி படிப்ப முடிச்சுட்டு கல்லூரி சேர்ற மாணவர்கள் இன்னுமே நெறைய பேர் இருக்காங்க. அதுவும் சேராத நிலையில வீட்ல இருக்காங்க. அந்த மாரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாசத்துக்கு மேல ஒரு நல்ல கல்லூரி கிடைச்சு, நல்ல இடத்துல பிளேஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஆக மொத்தத்துல பொதுவா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் சிறப்பா அமைய போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வாழ்க்கையில நெறைய விஷயத்துல நாம நினைச்சபடி நடக்கணும், மன நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இறை வழிபாட டெய்லியும் நீங்க செய்யறது ரொம்பவே நல்ல விஷயம். அத ஒரு சிலர் தவறாம கடைப்பிடிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில மன நிம்மதிங்கிறது இருக்கும். இறை வழிபாடு நம்ம கேட்கறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி, உங்களோட மனசுல இருக்க பாரத்த குறைச்சு, அது உங்களோட அடுத்த விஷயத்துல பிரச்சனைகள்ல நெறைய சிந்திக்கிறதுக்கான முயற்சிய உங்களுக்கு கொடுக்கும். தினமும் காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு, உங்களோட புடிச்ச தெய்வத்த மனசுல நெனச்சு நீங்க சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாவே மன நிம்மதியோட இருப்பீங்க. அதுக்கூட சேர்த்து உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கிறத யாராலயுமே தடுக்க முடியாது. இந்த மாரி விஷயங்கள உங்களோட வாழ்க்கையில டெய்லி ரொட்டீனா நீங்க செஞ்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம சுற்றத்தார்கிட்ட நீங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு தீய செயல்லயும் இறங்காம நல்லத செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லாருக்கும். முக்கியமா பண விஷயத்துல நீங்க நெறைய முதலீட்ல இறங்குறீங்க அப்படின்னா, ஒரு தடவைக்கு 3 தடவ நல்லா யோசிச்சு, அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல இறங்குனீங்கிறது ரொம்பவே நல்லது. ஆக மொத்தத்துல மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நற்பலன்கள கொடுக்க போற ரொம்பவே நல்ல காலகட்டமா அமையப் போகுதுங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த மாரி தொடர்ந்து உங்களோட ராசிக்கான பலன்கள நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆஸ்ட்ரோ 12 தமிழா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.